டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக 85 டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குது. இன்னையோட எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த 2 வீக்ஸாக நம்ம எக்கனாமிக்ஸ் படிச்சிட்டோம். அதாவது மார்னிங் நான் வீடியோ போடுறப்ப 2 லெசன் படிக்க சொல்லியிருப்பேன், 2 இல்லை 3 லெசன் படிக்க சொல்லியிருப்பேன். ஈவினிங் ஒரு வீடியோ போட்டு அந்த படிக்க சொன்ன லெசனுக்கான கொஷினை பிடிஎஃபாக வீடியோவில் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆன்சரை எழுதி பாருங்கள். ஏன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸில் தான் கொஷின்ஸ் இருக்கும். இப்படி தான் 2 வாரமாக நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இன்னையோட இன்னையோட எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சு. யூனிட் 5 இன்னையோட முடியுது. மண்டேலேருந்து யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதோட விட்டுருங்க. இந்த யூனிட் 5 வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதாவது ஒரு 10 டேஸ் அப்போ பார்த்துக்கலாம். திரும்ப ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூனிட் 6 ஏன்னா யூனிட் 5ம் 6ம் 20 மார்க்கு இருக்குது குரூப் 2ல். ஸோ 20 மார்க்குங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் ப்ரிப்பேராக பார்த்துட்டோன்னா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப திரும்ப ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஒரு 20ல் 15லேருந்து 20 கொஷினுக்கான கொஷினை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது யூனிட் 6 பார்க்க போகிறோம் மண்டேலேருந்து. ஓகேவா? நேற்று நைட்டு மார்னிங் நான் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான கொஷின் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போவே போட்டுட்டு ஈவினிங் வந்து அதுக்கான ஆன்சரிங் கொடுத்துட்றேன். ஏன்னா நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கே நான் அந்த பிடிஎஃப்லையும் கொடுத்துட்றேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நம்ம கொடுத்த இந்த 2 வாரத்தை பிடிஎஃபை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு லெசனும் டீப்பாக 25 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் நான் என்ன படிக்க சொல்லியிருந்தேன்னா 3 லெசன், 11th வந்து 2 லெசன், 10th and 11th லெசன் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஊரக பொருளாதாரம், ரூரல் எக்கனாமி, தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2nd லெசன் நாட்டு வருமானம், நேஷ்னல் இன்கம். இந்த 3 லெசனுக்கான பிடிஎஃபை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆன்சரை வந்து நான் ஈவினிங் ஒரு 5:30க்கெலாம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆன்சரை பார்த்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் எடுத்து படிச்சுட்டே இருக்காதீங்க. ஓகேவா? கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம அனுப்ப போகிற கொஷின் பேப்பர். ஓகேவா? ஓகே, பாருங்கள். தேங்க்யூ.